Namaste children, Namaste to all. I hope that you are all fine at home. Okay, today we are going to see about manure. Manures are nothing but the organic waste that we got from plants and animals that are used as fertilizer, isn't it? Fertilizer. Fertilizer is nothing but it fertilizes the soil. It fertilizes the soil in order to grow the plants in a good manner. So, in that manures, there are three types of manures, that is animal manure, green manure and composite manure. First we are going to see about animal manure. Okay, common form of animal manure is the farmyard manure. Farmyard manure, it contains the feces and urine of different livestock like horses, cattle, pigs, sheep and chickens, turkeys and rabbits. இல்லையா இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நம்ம ஃபார்மில் வளர்க்குறோம். அதனுடைய ஃபீசஸ்னால் அதோட எக்ஸ்க்ரீட் பண்ணுது இல்லையா, அந்த வேஸ்ட்டு தென் ப்ளஸ் யூரின் அதெல்லாம் கலந்ததை தான் நம்ம அனிமல் மேன்யூர்னு சொல்கிறோம். ஓகே, இட் கண்டைன்ஸ் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இட் இன்க்ரீசஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் டு ஹோல்ட் மோர் வாட்டர் அண்ட் nutrients. Okay, animal manure is got from animals. அந்த ஃபார்ம்ல வளர்க்குறோம் இல்லையா, அந்த அனிமல்ஸ்ல இருந்து அது எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட்ல இருந்தோ யூரின்ல இருந்தோ we are getting that animal manure. It fertilizes the soil. The main nutrients present in that manure are nitrogen, phosphorus and potassium. Okay, then next green manure. Next is green manure. In this is the manure obtained by the decomposition of green leaves. அந்த லீவ்ஸ் எல்லாம் மக்கி போகுது இல்லையா, அந்த அதை தான் நம்ம வந்து green manure சொல்றோம். Ticks of trees. Ticksனா சின்ன சின்ன குச்சிகள்லாம் இருக்குது இல்லையா, மரத்துல இருந்து சின்ன சின்ன குச்சிகள்லாம் இருக்கு, இலை. Then shrubs and herbs, குட்டி செடிகள், அந்த ஹெர்ப்ஸ் குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மக்குது இல்லையா, அதை தான் நம்ம வந்து கிரீன் மேன்யூர் அப்படின்னு சொல்றோம். Leguminous plants like clover are used for this purpose. These plants are plowed in the soil. They fix nitrogen in the root of the plants. They also help in the suppression of weeds and prevention of soil erosion. Weeds na enna அப்படினா தேவையில்லாம முளைக்குது இல்லையா, களை செடி, களை எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. என்ன களை எடுப்பாங்க, தேவையில்லாம முளைக்கிற செடியை வந்து பிடிக்கி எடுப்பாங்க இல்லையா, அதுதான் வீட்ஸ்ன்னு சொல்றது. அந்த தேவையில்லாத செடியை தான் வீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். So in order to prevent the growth of weeds and the prevention of soil erosion, this green manure is used. Okay, green manure is got from plant and its products. சரிதா, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. Then compost manure. Compost is obtained by decomposition of organic matter like crop residues, animal waste and food waste by various microorganisms like bacteria and fungi under controlled conditions. இது எப்படி கிடைக்குது, இந்த கம்போஸ்ட் மேன்யூர் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இட் இஸ் ஃபார்ம்டு பை த டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் லைக் கிராப் வேஸ்ட். கிராப் வேஸ்ட்னா என்ன, இந்த நிறைய கதிரெல்லாம் அடிக்கிறாங்க, அந்த பூட்டையெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த வேஸ்ட்ல அதையெல்லாம் வந்து மக்கி போகுது இல்லையா, அதுல இருந்து எடுக்கிறது தான் கம்போஸ்ட். அதே அனிமல் வேஸ்ட், தென் ஃபுட் வேஸ்ட், அதையெல்லாம் போட்டு அதையெல்லாம் வச்சு அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் we are preparing that compost. Okay, in the presence of microorganisms like bacteria and fungi. Then microorganisms are already நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, மைக்ரோஆர்கானிசம்ஸ்னா நுண்ணுயிரிகள். Okay, then next one, these microorganisms break down organic matter into simple substance. தெரியுதா, அதேதான் கம்போஸ்ட் உரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, கார்டு வச்சிருக்கவங்களாம் தெரியும், கம்போஸ்ட் உரம் போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. So far we saw that animal manure, green manure, compost manure. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. animal manure is got from the animals, அத ஃபார்ம்ல வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்குது. green manure is got from the plants. composite manure னா அந்த crop residues, crops அந்த கதிர்ல அடிக்கிறாங்க இல்லையா, அந்த waste, then animal waste, food waste, இதெல்லாம் இருந்து with the help of bacteria and fungi we are preparing that composite manure. This is the main thing. Okay, then activity 5 is given in your book. With the help of your teacher, set up and compost pit. அது வந்து நம்ம ஸ்கூல் reopen ஆனவட்டி we shall do that. Okay, turn the next page, that is book page number 80.
Here vermiculture is given there. Vermiculture. Book page number 80. Book page number 80, vermiculture. Then vermiculture or vermicomposting. Vermiculture or vermicomposting is the method of transforming organic waste such as waste, papers, leaves and pieces of woods etc. into a nutrient rich fertilizer using earthworm. மண்புழு யூஸ் பண்ணி, அதாவது மண்புழு உரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் வெர்மி கம்போஸ்ட். தெரியுதா? அதை வந்து இந்த வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மண்புழு வந்து சாப்பிட்டுட்டு எக்ஸ்கிரீட் பண்ணுது இல்லையா, அந்த வேஸ்ட்டை வந்து அந்த இதான் வந்து மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இட் கீப்ஸ் த என்விரான்மெண்ட் கிளீன். It keeps the environment clean. It is a healthy and clean way to eliminate waste going into our landfills. Okay, earthworms eat the organic waste and excrete it in the form of castings. This is known as vermicompost. இது என்ன பண்ணும், அந்த லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்ரும். தென் சாப்பிட்டுட்டு அதை எக்ஸ்கிரீட் பண்ணுது இல்லையா, அதை தான் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் காஸ்டிங்ஸ், அதை தான் நம்ம வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். It is used as a fertilizer for soil and it improves the properties of the soil. இதையும் நம்ம ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணலாம். இது சாயிலுடைய தரமும் வந்து நல்லா இருக்கும். Then next one, materials used for vermicomposting. என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, organic matters which are biologically degradable and used in vermicomposting. Some of them are given below. You can see it in your book. Crop residues like rice straw, rice husk, tea waste and tobacco waste. தெரியுதா? இதையெல்லாம் போடுறாங்க. தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட், தேவையில்லாமல் அந்த ஃப்ரூட்லாம் அழுகி போனது, வெஜிடபிள்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா, தேவையில்லாத வெஜிடபிள்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் முத்தி போனது அந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸு, அந்த வேஸ்ட்டு. தென் அனிமல் வேஸ்ட் லைக் கேட்டில் டங், பவுல்ட்ரி ட்ராப்பிங்ஸ் அண்ட் ட்ராப்பிங்ஸ் ஆஃப் கோட் அண்ட் ஷீப். அனிமல் வேஸ்ட் லைக் கேட்டில் டங், மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அது. தென் ட்ராப்பிங்ஸ் பவுல்ட்ரி ட்ராப்பிங்ஸ்லாம் நான் கோழி பண்ணையில் இருக்குது இல்லையா, கோழியெல்லாம் எக்ஸ்கிரீட் பண்ணது இல்லையா அந்த வேஸ்ட்டு அது. தென் நெக்ஸ்ட் ட்ராப்பிங்ஸ் ஆஃப் கோட் அண்ட் ஷீப், ஆடு மாடு அதெல்லாம் ஆடு செம்மறி ஆடுலாம் இருக்கு இல்லையா, அது போடுது இல்லையா அந்த புழக்க, அதை எல்லாமே எடுத்து we are use this for vermicompost. Okay, these are the materials used for vermicomposting. Then next one is advantages of vermicompost. என்னென்ன advantages என்ன நன்மைகள், இதனால என்னென்ன advantages. Now vermicompost provides the essential nutrients such as nitrogen, potassium and phosphorus for the plant growth. இதுலயும் வந்து நைட்ரஜன், பொட்டாசியம் and phosphorus கிடைக்குது சாயிலுக்கு. plant growth நல்லா வளர்றதுக்கு இந்த மூணும் கிடைக்குது, இந்த நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்குது. It improves the water holding capacity of the soil and prevents soil erosion. மண் அரிப்பையும் தடுக்குது. தென் இட் ஹோல்ட்ஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே வச்சிருக்கோம். தென் இட் என்ஹான்சஸ் பிளான்ட் க்ரோத், சப்ரஸஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ், இன்க்ரீசஸ் porosity and improves water retain and aeration. ஓகே, இது வந்து நல்லா காத்தோட்டமா இருக்கிற மாதிரி, நல்ல சாயில் நல்லா லூஸா இருக்கும். தென் பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகும். தென் நோய், அதாவது பிளான்ட்ஸுக்கு எந்த நோயும் தாக்காம பார்த்துக்கும். தென் இட் ரெடியூசஸ் த நீட் ஃபார் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். இதையெல்லாம் போட்டோம்னா நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை, வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணோம்னாவே போதும். Then do you know, one box is given there, you see that common earthworms are not used for vermicomposting. நாம இப்ப சும்மா சாதாரணமா கொளி தோண்டணும்னா அதுல மண்புழு வரும், அந்த earthwormsலாம் is not used for vermicomposting. Specialized breeds that multiple while living in colonies are used for this. இதுக்குனே தனியா மண்புழு இருக்கு, அது வந்து கூட்டமா இருக்கும், அது வந்து அது அப்படியே நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இட் இன்க்ரீஸ் their breeds. Okay, the most common are red wiggles, European night crawlers and African night crawlers. These are the names of the earthworms used for vermicomposting. என்னென்ன அப்படின்னா red wigglers, European night crawlers and African night crawlers. These are the names of the earthworms used for vermicomposting. Okay, with this
We completed this first unit. Then we shall see that evaluation part. That is the first division is choose the correct answer in book page number 80. Okay, book page number 80, first division. Choose the correct answer. In that first one, which of the following produces more milk? Either cow, yak, buffalo, goat. Buffalo தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நடத்துறப்பயே நான் சொன்னேன் பஃபலோல தான் நிறைய மில்க் கிடைக்குது. அப்போ C is the correct answer. B-U-F-F-A-L-O, buffalo. Okay, then next one. Poultry farming is rearing and breeding of dash. என்ன பவுல்ட்ரியில என்ன வளர்க்குறாங்க? Chickens. So A is the correct answer. C-H-I-C-K-E-N-S, chickens. Okay, then third one. Dash is the best fertilizer. Vermicompost, fruits, synthetic fertilizer, urea. Which one is correct? Vermicompost. So A is the correct answer. V-E-R-M-I, vermi, C-O-M-P-O-S-T, vermicompost. Then fourth question. Dash is more profitable than agriculture. Dairy farm, farming, cultivation, poultry. Which one is the correct answer? Farming. So B option is the correct one. Farming. F-A-R-M-I-N-G. Farming. Then fifth question. Poultry farm is famous in Dash district in Tamil Nadu. Namakkal. C is the correct answer. Namakkal. N-A-M-A-K-K-A-L. Namakkal. Okay. Then next one. Second division. Fill in the blanks. Second division, fill in the blanks in that first one. There are dash breeds of cattle in India. There are how many breeds? 26. You write it in the dash 26. Then the milk of dash has more nutrients than cow's milk. Which one? Buffalo. The milk of buffalo. B-U-F-F-A-L-O. Buffalo. Then third question. Dash contains high amount of fiber, which contains roughage. R-O-U-G-H-A-G-E, roughage. Then droppings of poultry birds are used as manure. M-A-N-U-R-E, manure. Then fifth one, vermicomposting transforms dash into nutrient-rich fertilizer. It transforms which one? Organic matters. Organic matters. O-R-G-A-N-I-C. Organic. M-A-T-T-E-R-S. Organic matters. Okay. You write these answers in your book. After that, you should copy these in your science note. You should write term 3, unit 1. Then you write that heading. Then first division, choose the correct answer. You write in full sentence given as like that in your book. Bookல எப்படி கொடுத்திருக்கோ அதே மாதிரி எழுது. Now book page number 81. Third division, first one. Third division is match the following. 5 questions were given. Now, Surti, white revolution, layers, green manure, cattle. These are the questions. The options are arranged in that is jumbled. You should write the correct. You should select the correct answer. Shruti is a buffalo. Then white revolution is related to milk. Then layers, egg. Then green manure, leguminous plants. Cattle, transportation. So you write, put the number 35412. 35412. You put the number for match the following 35412. Okay. While writing in your note, you should write the correct answer near the question. Shruti, buffalo. White revolution, milk.
layers, egg, green manure, leguminous plants, cattle, transportation. Like that you should write. Okay. In the book you can put the number, but while writing in your fair note you should write the correct answer near that question. Okay. Then fourth division is true or false. Fourth division, true or false. In the first question, farming is here it is given here. Say true or false. If it is false, correct the statement. இப்போ ஃபால்ஸா இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. farming is done on a commercial scale. It is correct. So you write true. Then second one, vermicompost can be used to clean sewage னு கொடுத்திருக்காங்க. vermicompost is used to clean sewage னு கொடுத்திருக்காங்க. sewage clean பண்றதுக்கு vermicompost சொல்லி கொடுத்து prepare பண்றாங்க. No, it is a false statement. So false னு எழுதிக்கணும். false னு ஆன்சர் எழுதிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, sewage அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே சர்க்கிள் பண்றேன். sewage சர்க்கிள் பண்ணிட்டு அந்த क्वेश्चनல sewage னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த sewageங்கற வேர்டை எடுத்துட்டு நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணனும்னா, நீ நோட்ல எழுதுறப்ப ஃபுல் சென்டென்ஸா தான் எழுதணும். நான் புக்ல இந்த மாதிரி எழுத சொல்றேன், தெரியுதா? sewageங்கற வேர்டை எடுத்துட்டு our environment அப்படின்னு எழுதணும். sewageங்கற வேர்டை எடுத்துட்டு our environment அப்படின்னு எழுதணும், தெரியுதா? சீவேஜ்ங்கற வேர்டை எடுத்துட்டு அவர் என்விரான்மென்ட்னு எழுதணும். இந்த செகண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை வந்து நீ क्वेश्चन எழுதி ஆன்சர் எழுதிடுவேன். செகண்ட் சென்டென்ஸையும் क्वेश्चन எழுதி ஆன்சர் ஃபால்ஸ்னு எழுதிடணும். சீவேஜ்ங்கற வேர்டை சர்க்கிள் பண்ணிட்டு ஃபால்ஸ்னு எழுதிடணும். அடுத்த லைன்ல என்ன எழுதணும்? ஃபுல் சென்டென்ஸா தான் எழுதணும். vermicompost can be used to clean our environment. சீவேஜ்ங்கற வேர்டுக்கு பதிலா our environment னு once again you should write it in full sentence. क्वेश्चन ஒரு தடவை ஃபுல்லா எழுதிட்டு ஃபால்ஸ் போட்றீங்க, சீவேஜ் மட்டும் பென்சில்ல சர்க்கிள் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் லைன்ல ஃபுல் சென்டென்ஸா தான் எழுதணும். vermicompost can be used to clean our environment னு எழுதணும். ஓகே, then third question, leguminous plants fix nitrogen in the leaves of the plants னு கொடுத்திருக்காங்க. leguminous plants வந்து நைட்ரஜன் எங்க வச்சிருக்கோம்? ரூட்ஸ்ல தான் வச்சிருக்கோம். சோ இங்க லீவ்ஸ் னு கொடுத்திருக்கிறதுனால it is a false statement. தெரியுதா? it is a false statement. false னு எழுதிட்டு அந்த क्वेश्चनல leaves னு இருக்கு இல்லையா, அதைய சர்க்கிள் பண்ணிட்டு அந்த லீவ்ஸ்க்கு பதிலா நீ என்ன எழுதணும்? ரூட் னு எழுதணும். ரூட்ஸ் னு எழுதிக்கோ, தெரியுதா? ரூட்ஸ் ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல கொடுத்திருக்கனால நீ ரூட்ஸ் னே எழுதிக்கற. இதுக்கும் வந்து ஃபுல் சென்டென்ஸா தான் நெக்ஸ்ட் லைன்ல எழுதணும். leguminous plants fix nitrogen to the in the roots of the plants அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸா எழுதணும். then fourth question, Namakkal district is famous for dairy farm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. which Namakkal is famous for egg இல்லையா, poultry farm. ஆனா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? dairy farm கொடுத்ததனால Namakkal district is famous for dairy எடுத்துட்டு நீ என்ன எழுதணும்? poultry னு எழுதணும். அப்போ இதுவும் false statement. FALSE false னு போட்டுட்டு இங்க dairy கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த சென்டென்ஸ்ல அதை சர்க்கிள் பண்ணிட்டு poultry 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 இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னு நீ வந்து அந்த நாமக்கல்ங்கற வேர்டை சர்க்கிள் பண்ணிட்டு டெய்ரி அப்படியே வச்சிட்டு கூட நாமக்கல்ங்கற வேர்டை சர்க்கிள் பண்ணிட்டு கிருஷ்ணகிரின்னு எழுதலாம். கிருஷ்ணகிரி is famous for dairy farm இல்லையா, சோ அப்படியும் எழுதலாம், நீ இப்படியும் எழுதலாம், தெரியுதா? ஓகே, then next one, fifth one, Murrah is a buffalo breed. Yes, it is correct. So you write true. TRUE, true. You copy down these in your book. Okay. Then fifth division. Fifth division in that first question, what is farming? What is farming? For this question, you take book page number 71. புக் பேஜ் நம்பர் 71ல டிசைன் ஃபார்ம்ஸ் னு ஒரு ஹெட்டிங் போட்டுருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்
Farming is the activity of growing crops and raising livestock. It is a part of agriculture. That is the answer for first question. That is what is farming. Okay. Then second question, mention the types of farming. Enna types abdina large scale. Second question large scale farming. Large scale farming. Middle-sized farming. Middle-sized farming. And small-sized farming. This is the answer for second question. Then, write a note on poultry farm. Poultry farm. Write a note on poultry farm. Take book page number 75. Write a note on poultry farm. First line. Page number 75. In poultry farms, avine species are reared and bred for the purpose of eggs, meat and both. Fowls, ducks, geese, turkeys and some of the varieties of pigeons are the most commonly reared species. Adu varaiku or point eludhikonga. Then inga parunga. The poultry industry is important in providing a balanced diet for human population. Adu second point eludhikonga. Then next, in Tamil Nadu, famous poultry farms are found in places like Namakkal, Palladam and Chennai. The 3 points you should write. Okay. Then, what is farmyard manure? Farmyard manure na enna? Page number 79 la parunga. Farmyard manure, the animal manure irukku illaya, adudha. Common form of animal manure is the farmyard manure. It contains the feces of urine of different livestock like horses, cattle, pigs, sheep, chickens, turkeys and rabbits. It contains nutrients like nitrogen, phosphorus and potassium. Idu varaikku you have to write. Then next one. Define vermicompost. Page number 80 la parunga. Page number 80 la vermiculture kuduthirukangala. Vermiculture or vermicomposting is the method of transforming organic waste such as waste papers, leaves, pieces of woods, etc. into a nutrient-rich fertilizer using earthworms or point. Then earthworms eat the organic waste and excrete it in the form of castings. This is known as vermicompost. This is very very important. This is the first point I எழுதிட்டு அடுத்தது இங்க பாருங்க earthworms eat ன்னு இருக்குது இல்லையா, இதுல இருந்து செகண்ட் பாயிண்ட் எழுதணும். earthworms eat the organic waste and excrete it in the form of castings. This is known as vermicompost. இது வந்து செகண்ட் பாயிண்ட் எழுதுறீங்க. That's all about fifth division. Then sixth division is detailed answer. What are the uses of animal products? What are the uses of animal products? For that question you take book page number 74. Yes. Here book page number 74 la here 6 points were given. Uses nu போட்டுருக்கு பாருங்க. 6 points இருக்கு. இதுல you can choose any 5 points and write. This is the answer. Then second question. How will you manage a poultry farm? How will you manage a poultry farm? For that question you take book page number 77. Book page number 77 la poultry management is given there. Poultry management is given there. In that 5 points are given. Poultry houses should be clean and disinfectant and it should have windows for ventilation. Light is essential for high egg production. Poultry birds need clean and fresh water. Timely vaccination is necessary to prevent diseases. In the 5 points you should write for this question. With this, the first unit is completed. Okay. You should note down all the answers
By seeing this, you should note down. First, you should note down all the answers. Then you have to write it in your science parallel. Put term 3, unit 1. Then you put the heading. Then you put first division. Choose the correct answer. You write all this in full sentence very, very neatly. From first division to sixth division. Okay? Write and read well. Dhanyavad to all.